ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது மீனா காலையில் எழுந்திரிச்சதுமே வீட்டில் சமைக்க கூட இல்லை, நேராக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போது செந்தில் இருந்துட்டு அப்போ தான் எந்திரிக்கிறாங்க. மீனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம மீனா கண்டுக்கவே இல்லை. உடனே கிளம்ப போகிற நேரத்தில் கரெக்டாக நம்ம செந்தில் வந்து எந்திரிச்சு, மீனா எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. என்ன மீனா, ஏன் கோவமாக பேசுகிற? எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஆமாம், ஆஃபீஸ்க்கு கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லவும், சரி மீனா, எனக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு போயேன். சரி சமைச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ, உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் என்னால் சமைச்செல்லாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களே சமைச்சு கொட்டிக்கோங்க. எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒன்றும் வேணாம். நான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா போகவும், உடனே கையை பிடிச்சி இழுத்து, என்ன மீனா இம்பிட்டு கோவமாக இருக்க? அப்போது எனக்கு யார் சமைச்சு போடுறது? பசியோடைய ஆஃபீஸ்க்கு போக சொல்கிற அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எப்படி என்ன போய் தொலைங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆமாம் மீனா, ஏன் இவ்வளோ கடுப்பாக பேசுகிற? ஏன் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணீங்களா? நைட்டு 12 மணிக்கு வந்தீங்க, அதுவும் நல்லபடியாக வரல, குடிச்சிட்டு வந்தீங்க. குடிச்சிட்டு அம்புட்டு கப்படிக்குது. அதுக்கப்புறம் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டால் குடிக்கலன்னு சொல்லி பொய் சொல்கிறீங்க. இப்படியெல்லாம் என்ன சித்திரவதை பண்ணுறதுக்காக தான் இப்படி தனி கொடுத்தனை கூட்டிகிட்டு வந்தீங்களா? இன்னும் என்னெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு இருக்கோன்னா எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு, ஐயோ சாரி மீனா, என் ஆஃபீஸில் உள்ளவங்க சரி ட்ரீட் வைக்கலையான்னு கேட்டாங்க. பணம் இல்லாததுனால இல்லைன்ற மாதிரி அப்படி இப்படி அது இது சொல்லி மழுப்பிட்டேன். சரி நீ தான் வைக்கல, நாங்களாவது வைக்கிறோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு கொஞ்சமாக சரக்கு ஊற்றி கொடுத்துட்டாக மீனா. தப்பாக நினச்சிக்காத, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் குடித்தா குடிங்க, குடிக்கலன்னா எக்கேடானா கெட்டு போக, அதை பற்றி எனக்கு ஒரு துளியும் கவலை இல்லை. நான் என் குடும்பத்தை பிரிஞ்சு வந்துட்டேனேன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டில் நான் எம்பிட்டு சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? அத்தை ராஜின்னு சொல்லிட்டு எல்லாருமே என் கூட பாசமாக பேசுகிறதுக்கு அங்கே ஆள்கள் இருந்தது. ஆனால் இங்கே என் கூட பேசுகிறதுக்கும் ஆட்கள் இல்லை. என்ன சாப்பிட்டியா, இல்லை சாப்பிட போறியா, இல்லை சமைச்சு கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது. எனக்கு இந்த வீட்டுக்கு வந்ததே சுத்தமாக பிடிக்கல. இன்னும் நான் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட போகிறேன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட எனக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம். இனி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன மீனா, இருக்கிறது இந்த வீட்டில் நம்ம 2 பேர் தான். நீயும் நானும் பேசிக்கல அப்படின்னா அப்புறம் எப்படி மீனா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், அது எப்படி என்ன இருந்துட்டு போகுது. எப்படியும் இனிமேல் நான் நரக வாழ்க்கை தான் வாழ போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. இப்போது செந்தில் வந்து, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, குடிக்காமல் வந்திருக்கலாம். மீனா இம்புட்டு கோவமாக இருக்கா, ஏற்கனவே குடும்பத்தை விட்டு வந்த ஒரு டென்ஷனில் இருக்கா, இந்த டைமில் குடித்து ஒன்றுமே அவளை வெறுப்பேற்றிட்டோமே, நம்ம கூட பேச மாட்டேன்னு வேறு சொல்லிட்டா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து இறங்குது. இப்போது நம்ம செந்தில் இருந்துட்டு அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே இங்கே வைங்க அங்கே வைங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எங்கெல்லாம் என்ன வச்சா சோஃபா இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே ஃபர்னிச்சர் எல்லாமே வச்சுட்டு பணம் கேட்குறாங்க. இஎம்ஐ தானே, நான் மாதம் மாதம் லோன் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலுமே அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறதை விட ஒரே முட்டா அந்த 10 லட்ச ரூபா லோன் கட்டுறது மட்டும் போதும். அப்பா 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காருல, அதை வச்சு இந்த ஃபர்னிச்சருக்கான பணத்தை எல்லாத்தையுமே ஒரே அடியாக நம்ம பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி மீனா ஈவினிங்காக வரட்டும், அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டு நம்ம இந்த ஃபர்னிச்சருக்கான பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம மீனா அவங்க குடும்ப நினப்பாகவே இருக்குது. அதே சமயம் செந்தில் குடிச்சிட்டு வந்தது, நடு ராத்திரி வரைக்கும் நம்ம தனியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இங்கே மீனா பயங்கர டென்ஷனில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஜி வராங்க, காலேஜ் அதாவது ஆஃபீஸ்க்கு ட்ராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக சொல்கிறாங்க நம்ம மீனா. என்னக்கா முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, ஏக்கா டல்லாக இருக்க, உனக்கும் மாமாவுக்கும் எதாவது சண்டை வந்ததா அப்படின்னு சொல்லவும், என்னத்துக்கு சொல்கிற ராஜி, எனக்கு நம்ம வீட்டை விட்டு போனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ராஜி. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே, அதாவது செந்தில கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் முழுக்க அவர் கூட்டு குடும்பமாக இருக்கிறாரேன்றதுக்காக மட்டும்தான்.
சின்ன வயசுலேருந்தே நான் தனியாக தான் வளர்ந்தேன். எனக்கு என்னமோ அந்த தனிமைனாவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. கூட்டமாக எல்லா ஆட்களோடும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போது அந்த சுச்சுவேஷன் பார் என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்குன்னு. திரும்பவும் தனிமையாகவே நான் போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன் செந்தில் மாமா இருக்காருல்ல, அவங்க என்னெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக வராங்க. அக்கா என்னாச்சுக்கா, ஏதாவது சண்டை போட்டாங்களா, இல்லை உன்னை ஏதாவது திட்டினாங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் இல்லடி. நான் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. சரி சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் வரவே இல்லை. நைட்டு 12 மணிக்கு வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வேறு யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் பார்த்தேன். அவங்க தான் வந்திருந்தாங்க. நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காங்க. நான் தனியாக இருக்கேனேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு. ஏதோ ஃப்ரீடமாக போயிட்டாராம், தனிமையாக சுதந்திரமாக முடிவெடுக்கிறாராம் அப்படின்ற ஒரு பேரில் அவர் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காருடி. எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. உன் நினப்பு அத்தை நினப்புன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. 4 செவுத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் தெரியுமா. இவங்க குடிச்சிட்டு வந்து இன்னுமே என் மனசை காயப்படுத்துகிறாரு ராஜி. என்னால் ஒன்றும் முடியல ராஜி. அங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல. பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடணுன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அக்கா நீங்கள் இம்புட்டு கஷ்டப்பட்டு தான் அங்கே இருக்கணுமா என்ன? நீங்கள் வேணா செந்தில் மாமா கிட்ட பேசி பாருங்களேன். நீங்கள் நம்ம வீட்டுக்கே வந்துடுங்கக்கா. நீங்கள் அங்கே தனியாக இருந்து நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்கள் தனியாக இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அத்தையும் நானும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்காக தான் செந்தில் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. இங்கே பாருக்கா, செந்தில் மாமா கிட்ட நீ உஷாராகவே இருக்கா. ஏன்னா மாமா இப்போது குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் வீட்டுக்கு போயிருக்கீங்க. முதல் நாளே இப்படி பண்ணியிருக்காரு. அப்போது இன்னும் என்னெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜியுமே சொல்கிறாங்க. ராஜி, நீ சொல்கிறது 100க்கு 100% உண்மை. ஏன்னா ஃபர்னிச்சர் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம். நாளைக்கு டெலிவரி ஆகிடும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே சொல்லியிருந்தாங்க. எப்படியும் ஃபர்னிச்சரெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். அதுக்கான பணம் அது இதுன்னு என்ன பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல. ஏற்கனவே அடுத்த மாதம் சம்பளத்தை வச்சு அவங்க ஆஃபீஸ்லேயும் சரி எக்கச்சக்கமான கடனை வாங்கி வச்சுருக்காங்க. தனியாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க நினச்ச மாதிரி செலவு பண்ணுவாங்க. எம்பிட்டெல்லாம் பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்துட்டு வந்து விட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் எப்படி தான் சமாளிப்பேன்னு தெரியல. இப்போது வீட்டுக்கு போனாலும் நானே ஒருத்தியாக எல்லா வேலையும் செய்யணும், சமைக்கணும், வேலைக்கும் போகணும். இதில் அவங்களையுமே கவனிக்கணும். இப்படி என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான நிலையில் தான் போய்கிட்டு இருக்கும் போல். அதனால தான் காலையில் எந்திரிச்சதுமே எனக்கு சாப்பிடணுன்னு கூட ஒரு யோசனை கூட இல்லை. நான் சமைக்கவே இல்லை. எந்திரிச்சு நேராக குளிச்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டேன் ராஜி. என்னால் முடியல ராஜி. நான் என்ன பண்ணவும் சொல்லு. இவங்க புதுசாக பழக்கத்தை கற்றுட்டு வராங்க. என்ன என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கூட எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நம்ம வீட்டு ஞாபகமாகவே இருக்குது. சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கே வந்துடணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த விஷயம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் ராஜி. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்கக்கா, நீங்கள் தைரியமாக இருங்க, மனசை தளர விடாதீங்கக்கா. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆனால் ஒன்றுக்கா, நீங்கள் செந்தில் மாமாவை மட்டும் குடிக்க விடாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பணமும் செலவாகும். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் செலவு பண்ணுவாங்க, அவங்களும் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் ₹1 சேர்த்து வைக்க முடியாது, கடனாளியாக தான் ஆகணும். இங்கே பாருக்கா, நீ உஷாராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே மீனாவுக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு சொல்லிட்டு. சரிக்கா, நீ ஆஃபீஸ் கிளம்பு, பக்கத்துலேயே நான் இப்படியே போயிடுறேன், நீங்கள் இப்படிக்கா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து இங்கே ட்ராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. இப்போது நம்ம மீனாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே ஆஃபீஸ்க்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இங்கே நம்ம பாண்டியன் வந்து ஒரு வேலை விஷயமா வராங்க. பாண்டியனை பார்த்ததுமே நம்ம மீனா ஓடி வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன்ப்பா, எதுக்காகப்பா அழுகுற? நீங்கள் பாருப்பா மீனா, அழுகாதப்பா, சின்ன குழந்த மாதிரி இப்படி தான் அழுகிறதா? என்னப்பா ஆச்சு? இல்லை மாமா, உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல மாமா. இருக்கணும்னு சொல்லிட்டு என் மனசை தேத்திக்கிட்டாலுமே கண்டிப்பாக அது என்னால் ஏற்றுக்கவும் முடியல, இருக்கவும் முடியல. கிளம்பி வந்துடலானுமே இருக்குது
மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்கே பாருப்பா, அங்கே ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லுப்பா, தாராளமாக சொல்லு, கண்டிப்பாக உனக்காக நான் வந்து நிற்பேன்ப்பா, எங்களை நினச்சலாம் நீ ஃபீல் பண்ணாதப்பா, வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான வழியை மட்டும் பாருப்பா, 2 பேருமா வேலைக்கு போகிறீங்க, வீட்டு செலவு மிச்சம் போக மற்ற பணத்தை எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ணி வைப்பா, அந்த செந்தில்கிட்டேயே எல்லா அதிகாரத்தையும் விடாதப்பா, கண்டிப்பாக அவன் உருப்படாத வேலையை மட்டும் தான் செய்வான், நீ கொஞ்சம் பொறுப்பாக இருப்பா, நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ யாரோ ஒன்று பார்த்துக்குவாங்க, அங்கே போனதுக்கப்புறம் எல்லா பொறுப்புமே உனக்கு தான்ப்பா, நீ கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னுமே நம்ம மீனா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னப்பா பொறுப்பு அதிகமாயிடுச்சேன்னு சொல்லிட்டு அழுகுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி இல்லை மாமா, பொறுப்பு கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் மக என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும், என்னப்பா ஏதாவது பிரச்சனையா, செந்தில் ஏதாவது உன்னை திட்டினானா இல்லை அடிச்சானா, என்னப்பா ஏதாவது சண்டையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ மாமா, நீங்கள் பதட்டமெல்லாம் படாதீங்க, அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் நடக்கல, நைட்டு என்னை தனியாக விட்டுட்டு ரொம்ப நேரம் வரவே இல்லை மாமா, நானும் அவங்களுக்காக வெயிட் பண்ணி எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே குடிச்சிட்டு வராங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா மீனா, என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா, அவங்க குடிச்சிட்டு வராங்க, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்குறேன், ஃபர்னிச்சர் வாங்குறேன், அது வாங்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வேஸ்ட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்னன்னு கேட்டால் நான் தான் முடிவெடுப்பேன், நான் சுதந்திரமாக இருக்கணும், அப்படி இப்படின்னு நீங்கள் என்னென்னமோ உளர்றாங்க மாமா, எனக்கு அங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கல, இன்னும் அவங்க பண்ணுறதை எல்லாத்தையுமே என்னால் பொறுத்துக்க முடியல. சரி, இத்தனை நாளாக நம்ம வீட்டில் இருந்தப்போ எத்தனையோ பேர் நம்ம வீட்டில் இருக்கோம், யாராவது வரலனாலுமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் துணைக்கே இருப்போம், பேச்சு துணைக்குமே ஆள் இருப்பாங்க, அங்கே யாருமே இல்லை மாமா, நான் ஒத்தையில் இருக்கேன், தனியாக இருக்கேன்னு கூட புரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்கு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு வந்திருக்காங்க மாமா, என்னுடைய அதாவது என்னை பற்றி அவங்க சுத்தமாக கவலையே படலை மாமா, புது இடம், நான் எப்படி இருப்பேன், நான் பயப்படுவேனான்னு கூட கொஞ்சம் கூட அவங்க நினச்சி பார்க்கல மாமா, எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குது, இன்னும் போக போக அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக அழுகுறாங்க. என்னப்பா மீனா, குடிச்சிருக்கான்னு சொல்கிற, அவனை நான் உண்டுலன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐயோ வேண்டாம் மாமா, இந்த விஷயம் உங்களுக்கு கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைப்பா மீனா, இந்த விஷயத்த இப்படி விடக்கூடாதுப்பா, நான் வந்து பார்த்துக்கிறேன் வாப்பா, அவன் எங்கேப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்நேரத்துக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா வாப்பா, நம்ம இப்போவே ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவனை என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஐயோ மாமா வேண்டாம் மாமா, இதனால் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க மாமா. இல்லைப்பா, உன் கண்ணில் இந்த அளவுக்கு கண்ணீர் வருது, அதுக்கு அவன் தான் காரணம், உன்னை எப்போவுமே நான் மருமகளை பார்த்தது கிடையாதுப்பா, என்னுடைய மகளை தான் பார்க்குறேன், ஏன் இந்த அளவுக்கு அவன் மோசமாக இருக்கான், என்றைக்குமே என்னால் கோமதி இது வரைக்குமே அழுதுருக்க மாட்டா, அவளை இன்ன வரைக்குமே கண் கலங்காமல் சந்தோஷமாக தான்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவனுக்கு மட்டும் புத்தி ஏன் இப்படியெல்லாம் போகுது, பொம்பளை பிள்ளை தனியாக வீட்டில் இருக்காளே, அதுவும் புது இடம்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாதாப்பா, அவன் இப்படியே போய்கிட்டு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இது பெரிய லெவலில் போயிட்டு முடிஞ்சிடும், இதை இப்படியே விடக்கூடாது, சூட்டோட சூடு என்ன ஏதுன்னு கேட்கணும், இப்போவே கிள்ளி விட்டாதான் அவன் வளர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. மாமா நீங்கள் சொல்கிறதுமே ஒரு வகையில் கரெக்டு தான், ஆனால் இதனால் வேற ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே பாருப்பா மீனா, நீ எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி, உனக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன், இவன் இப்படியே குடிக்கிறது அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனை வரும்ப்பா, அதுவும் தனியாக வேற போயிட்டீங்க, நம்ம வீட்டில் இருந்திருந்தா கூட அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு இருந்திருக்கலாம், தனிமையாக இருக்க, நான் இதை கேட்டே ஆகணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு எங்கள் ஆஃபீஸ் அதாவது நம்ம செந்திலோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இப்போது அங்கே ஒருத்தவங்க வெளியே வாட்ச்மேன் உட்காந்துருக்காங்க, அவங்கக்கிட்ட செந்தில்ன்றவங்கள வெளியே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்லுவோம். நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவனோட அப்பான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க சார், இதை உடனே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாட்ச்மேன் போயிட்டு செந்தில்கிட்ட, சார் உங்களை பார்க்குறதுக்காக வெளியே உங்கள் அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம செந்தில் இருந்துட்டு, இவர் எதுக்காக நம்மளை பார்க்குறதுக்காக வராங்க, என்னவா இருக்கும், ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, அதெல்லாம் எதுவும் பிரச்சனையாக இருக்காது,
போகலாம் வா அப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு இங்கே செந்தில் வந்து வெளியே வராங்க. இப்போது செந்திலை பார்த்ததுமே பயங்கர கோவம். ஒரு பேச்சுக்கு ஒரு வார்த்தை கூட நம்ம பாண்டியன் வந்து பேசவே கிடையாது. வந்து நிற்கவும் பல்லார்னு அறையிறாங்க. பக்கம் உள்ளவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. செந்திலுக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. என்ன நீங்கள் எதுக்காக இப்போ கை நீட்டினீங்க? எல்லாரும் பார்க்குறாங்க. என் ஆஃபீஸ் முன்னாடி இப்படி என்ன அடிச்சிங்கன்னா எனக்கு என்ன மரியாதை இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? பொண்டாட்டியை ஒழுங்காக பத்திரமா பார்த்துக்க தெரியல. உனக்கெல்லாம் எதுக்குடா குடும்பம்ன்ட்டு எதுக்காகடா நீ தனி கொடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு சும்மா வீரியம் கட்டிட்டு வந்தேன். வீரப்பா வந்தல்ல பொழைச்சி காட்டணும்ல. பொண்டாட்டியை கட்டிட்டு வந்தவள பத்திரமாவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தானே இருக்குது. தருதலை மாதிரி போயிட்டு ஊர் சுற்றிட்டு கண்டவனோடு சேர்ந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. இங்கே நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. யோ நீ என்ன கேட்குறதுக்கு? இங்கே பார், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. உன் வீட்டில் இருந்து நான் எப்போவோ தனி கொடுத்துன்னு வந்தாச்சு. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். தேவையில்லாமல் என்னை கண்டிக்கிறது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கு எப்படி நடக்கணும்னு தோணுதோ அப்படி தான் இருப்பேன். என்ன மீனா, அடியாள் கூட்டிகிட்டு வரியா? ஓ, அப்போது என்னை விட என்னுடைய மானத்தை விட உன் மாமா தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாரா? இப்போது பார், எல்லாருமே என்னை பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க. இனிமேல் நாளை பின்ன நான் எப்படி இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறது? எல்லாரும் என்ன கேலி கிண்டல் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவோம். உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பார்த்து பேசு. கட்டிட்டு வந்தவளை ஒழுங்காக பார்த்துக்க முடியல, ஒழுங்காக பார்த்துக்க துப்பு இல்லை, உனக்கெல்லாம் தனி கொடுத்தணும். சி, மூஞ்சப்பார் மூஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதிங்க, நான் மீனாகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே பாண்டியன் இருந்துட்டு, நான் தானே உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட கேள்வி இல்லை பதில் சொல்லி எதனா ஒன்று பண்ணு. அவகிட்ட எதுவுமே பேசக்கூடாது. பாவம் அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவளை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே 10 லட்ச ரூபா கொடுத்து தான் அந்த வேலையவே வாங்கியிருக்க. அதவே லோனுக்கு அடைக்க சொல்லி அந்த 10 லட்ச ரூபாவை கொடுத்தேன். தேவையில்லாமல் ஃபர்னிச்சர் அது இதுன்னு எதுக்குடா வாங்குற? கடனை அடைக்கணுன்றதுல உனக்கு விருப்பமே இல்லை. இன்னும் கடன் அதிகமாக படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே போகணும், அதுதானே உன் நினைப்பு. நீ தனியாக வரப்பவே நான் யோசித்தேன், கண்டிப்பாக நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படியாக ஏதாவது ஒரு வேலை செய்யுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. எல்லாமே போச்சு. பாவம் இந்த பொண்ணு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதே மீனா நான் பெத்த பொண்ணாக இருந்திருந்தா எப்போவோ உன்கிட்ட இருந்து என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பேன்டா. உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கிட்டியெல்லாம் என் பொண்ணை விட்டே வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. ஓ, இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சா? அப்போது மீனா, நீ தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து உன் மாமனாரை இங்கே கூட்டிகிட்டு வந்ததா? அப்போது என் கூட உனக்கு வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? அப்போது விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமாக உங்கள் வீட்டுக்கே போகலாம். நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, ஏங்க நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலைங்க. நீங்கள் என்னை தனியாக நடுராத்திரி விட்டுட்டு போயிட்டீங்க, வரவே இல்லை, 12 மணிக்கு வந்தீங்கல்ல, அதை மட்டும்தாங்க சொன்னேன். வேறு எதுவும் சொல்லலைங்க. தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொன்னேன். இதில் என்னங்க தப்பு? ஒருத்தவங்க கேட்குறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் ஆள் இருந்தால் தான் ஒருத்தவங்களுக்கு பொறுப்பும் பயமும் வரும். உங்களுக்கும் அப்படிதாங்க. நீங்கள் தலைக்கு மீறி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு புத்தி அறிவு வரணுன்றதுக்காக தான் நான் மாமா கிட்ட சொன்னேன். மாமாவும் கேட்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இல்லை நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க, கடன் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னா எப்படிங்க ஒரு பொழப்பு நடத்துறது? நீங்கள் தான் புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் மாமா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க செந்திலுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. போதுமா மீனா, இப்போது என் ஆஃபீஸ் முன்னாடி என் ஆஃபீஸில் உள்ளவங்கள முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டீங்க. வேறு என்ன வேணும்? இன்னும் ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, மாமா போதும் மாமா, அவங்க என்னென்னமோ தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் போங்க மாமா, தேவையில்லாமல் இதனால் பிரச்சனை வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, சரிப்பா மீனா, எப்படியோ இவன் கூட இருந்து நீ தான் கஷ்டப்பட போகிற, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது மீனா. எப்படியோ ஒன்று பத்திரமா இருப்பா, ஏதாவது ஒரு பிரச்சனை மாமாவுக்கு கால் பண்ணிட்டான்னு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது மீனா இருந்துட்டு, ஏங்க விடுங்க, மாமா ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பண்ணிட்டாங்க, அதுக்காக இப்படியா கத்துவீங்க மாமா கிட்ட அப்படின்னு சொல்லவும், மீனா போதும் மீனா, நல்ல மாதிரி என்கிட்ட நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே வேலை செய்கிறதுக்காக போயிடுறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம மாமா கிட்ட விஷயத்த சொல்லியிருக்க கூடாதோ, இல்லை நம்ம பண்ணது கரெக்டாக இல்லை தப்பா
பண்ணுவானே தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க எங்கள் மீனா. இன்னொரு சைடு எங்கள் அப்பத்தா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. முத்துவேல் இருந்துட்டு, என்ன அத்தா இதுக்கெல்லாம் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? இல்லை முத்து, எனக்கு ஆசை தெரியுமா, 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், கோமதியும் இந்த வீட்டுக்கு வரணும், நீங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன்ப்பா. என் பிறந்த நாளை என் 3 பிள்ளைங்களும் என் பொண்ணும் சேர்ந்து 4 பேருமா ஒன்று சேர்ந்து கொண்டாடணும். அப்போ மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது பண்ணணும்ப்பா. கோமதி இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா என் பிறந்தநாள் விழாவே கொண்டாடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, அப்பத்தா ஆத்தா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அது நடந்தாலும் என்னால் அது ஏற்றுக்கவும் முடியாது. அந்த பாண்டியம் பரதேசி வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணுமா? ஒவ்வொரு ரூபாய்க்கும் கூவி கூவி பொட்டலத்தை மடித்து எல்லார்கிட்டையும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கவன் அந்த பாண்டி பரதேசி. அந்த பரதேசியெல்லாம் நம்ம வீட்டு விழாவுக்கு அதாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலுமே அது நமக்கு மரியாதையாக இருக்குமா? ஓடுகாலி கோமதி அவன் நம்ம வீட்டெல்லாம் எம்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு ஓடிப்போனான். இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையை நான் இன்னை வரைக்குமே, இந்த நிமிஷம் வரைக்குமே அந்த பிரச்சனையையும் அந்த அவமானத்தையும் நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த கோமதி முகத்தில் கண்டிப்பாக என்னால் முடிக்க முடியாது. சி, போயும் அந்த பரதேசியை போய் கல்யாணம் பண்ணி ஓடி இழுத்துட்டு போயிட்டு இப்போ ஒரு குடும்பமாகவே பெருத்து போச்சு. அந்த பிச்சைக்கார குடும்பமெல்லாம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது. வந்தாங்க அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அங்கேருந்து எந்திரிச்சு அழுதுகிட்டே போயிடுறாங்க. குமார் இருந்துட்டு, ஏன்பா எதுக்காக இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க? எத்தனை நாளைக்கு தான் பகன்னு சொல்லிட்டு இப்படி அப்பத்தாவோட மனசை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க? எல்லாத்தையும் விட்டு தொலைங்கப்பா. பாவம் வயசான காலத்தில் ஆசைப்படுறத தான் நிறைவேற்றி வையுங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்லவும், உடனே எங்கள் சக்தியில் இருந்துட்டு, டே குமார், என்னடா நல்லவனா மாறிட்டியோ? உனக்கு ஏதாவது அவார்டு கொடுக்கட்டுமா? இங்கே பார், அந்த வீட்டிலேருந்து ஒரு காக்கா கூட வரக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த கோமதி இழுத்துட்டு ஓடிப்போனா அதே வீட்டுக்கு இந்த ராஜி ஓடுகாலியும். உடனே முத்துவேல் வந்து முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே, இந்த வீட்டை விட்டு ஓடி போனவ தானே அந்த ஓடுகாலின்னு தான் சொல்லுவேண்ணே. உங்களுக்கு கோவம் வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுண்ணே. இந்த வீட்டிலேருந்து 2 ஓடுகாலிங்க ஓடி போயிருக்காளுங்க. அவங்களால நம்ம குடும்பம் எம்பிட்டு அவமானப்பட்டுச்சு. அதெல்லாம் என்றைக்குமே நான் செத்தா கூட மறக்க மாட்டேனே. நீங்கள் வேணால் மறக்கலாம், பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தை கொட்டி பொழியலாம், என்னால் முடியாது. இந்த வீட்டுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்டு போனவங்களை என்றைக்குமே நான் மன்னிக்க மாட்டேனே. ஆத்தா வந்து எம்பிட்டு வேணாலும் ஆசைப்பட்டுட்டோம், எம்பிட்டு வேணாலும் பணம் நகை வேணும்னு சொல்லி கேட்கட்டும், எல்லாத்தையும் இப்போவே வந்து இருக்குவேன். ஆனால் அந்த பிச்சைக்கார குடும்பத்திலேருந்து ஒரு பையன் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் குமாருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கப்பா, பிச்சைக்காரங்கன்னு சொல்லாதீங்கப்பா. இன்றைக்கி நீங்கள் பணக்காராக இருக்கிறவங்க, ஆனால் நாளைக்கு அதே பணம் என்றைக்கு வேணாலும் உங்கள் கையை விட்டு போகலாம். ரொம்ப கீழே ரொம்பவே ஏழ்மையாக கூட மாறலாம். இப்படி தான்ப்பா, மாற்றம் ஒன்றே மாறாதது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் பழைய பகை எல்லாத்தையுமே விட்டு தள்ளுங்க. இனிமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்கப்பா. 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லவும், டேய் குமார், முன்னாடி வரைக்கும் நீ ஏன் பக்கம் இருந்த, சூடு சொரணையோடு இருந்த. இப்போது அந்த சூடு சொரணை வெக்கம் எதுவுமே உனக்கு இல்லாமல் போயிடுச்சு போல். முன்னாடி பகை இருந்தது இல்லை, நீயும் என் கூட சேர்ந்துக்கிட்டுதான்னு இருந்த. இப்போ என்னவோ ஏதோ புதுசாக அந்த பாண்டி பரதேசி மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் உனக்கு கரிசனம் வந்துட்டுருக்கு. என்னடா, ஏதாவது உனக்கு மந்திரம் எதுவும் ஊதி விட்டாங்களா என்ன? அவங்க பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. அண்ணே, இங்கே பாருங்கண்ணே, அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, டே சக்தி, தேவையில்லாத பேசி என்னை டென்ஷன் பண்ணாத. அதை பிறந்தநாள் விழா அப்போ பார்த்துக்கலாம். ஆத்தா ஆசைப்படுதுன்னா அதை நம்ம நிறைவேற்றி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆத்தா மனசுக்குமே கொஞ்சம் மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும், சந்தோஷமும் படுவாங்கள்ல. வயசான காலத்தில் அவங்கள எதுக்காக நம்ம இம்புட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் சொல்லவும், உடனே எங்கள் சக்திவேல் இருந்துட்டு கை தட்டிக்கிட்டே, சபாஷ்ண்ணே, வேறு லெவலில் பேசுகிற. உன் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரணும், அதானே? உங்களுக்கு மானம் மரியாதையை விட ஓடி போய் நம்ம குடும்பத்தையும் உன்னையும் என்னையும் அவமானப்படுத்தின அந்த ஓடுகாலி உங்களுக்கு முக்கியமாக போயிட்டா. அந்த ஓடுகாலி இந்த வீட்டுக்கு வரணும், அதுக்காக இப்படி வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கண்ணே. இதெல்லாம் சுத்தமாக சரியில்லைண்ணே. என்னண்ணே, பாசம் பொங்குதோ? உன்ன மாதிரியெல்லாம் எனக்கு இல்லைண்ணே.
நான் சூடு சொரணையோட மான ரோஷத்தோட வாழ்ந்துக்கிட்டும் இருப்பேன் இனிமே. உங்களை மாதிரியெல்லாம் என்னால் சூடு சொரணையை இழந்தெல்லாம் இருக்க முடியாதுண்ணே. அவங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா கூடாது தான். இங்கே பாரு முத்து, நம்ம வீட்டில் ஒன்றும் நம்ம பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறது கிடையாது, கோவிலில் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க, கோவில்லே நடந்தாலும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வரவே கூடாது, அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அடிதடி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்குவோம், தேவையில்லாமல் பேசிக்கிட்டு எதுக்கு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம வடிவு இருந்துட்டு, ஏன் தம்பி, நீங்கள் எம்பிட்டு நாளைக்கு தான் அந்த நடந்ததவே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க? ஊர் உலகத்தில் யார் தான் காதலிக்கிறதில்ல, கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல, பெற்றவங்க பேசாமல் மறந்துட்டு போயா இருக்காக, எல்லாம் கூடி வாழ்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லவும், என்ன நீ, உங்களுக்கு வேணால் அது நல்லாயிருக்கும், எனக்கெல்லாம் அது சுத்தமாக ஒத்துக்காது, அவங்க யாராவது வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். மாரியுமே சொல்கிறாங்க, ஏங்க இப்படி வம்புன்னு சொல்லிட்டு விலை கொடுத்து வாங்க பார்க்குறீங்க? பகல்னா மட்டும் என்னங்க உங்களுக்கு கிடைக்க போகுது? எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்கிறது தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஏய் சே பே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாரியை வந்து சொல்லவும், நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் திருந்த மாட்டீங்க அக்கா, நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாரி வந்து வடிவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு அப்பத்தான் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. எப்படியாவது கோமதியும் ராஜியும் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வரணும் பிறந்தநாள் விழாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தான் நினைக்கிறாங்க. அப்பத்தான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு சைடு நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம பாண்டியன் கிட்ட ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனால் அதை சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலிங்க அப்படின்னு சொல்லுவோம். சொன்னால் தானே கோமதி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துங்க, என் அம்மாவுக்கு 75வது பிறந்த நாள் வருது, அதை கோவிலில் வச்சு கொண்டாடுறாங்களாம் என் அண்ணனுங்க. அவங்க வந்து நம்மலாம் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கங்க, நம்ம போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், சரி கோமதி போனால் போச்சு, கண்டிப்பாக நம்ம போனால் உன் அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத்தையோட மனசை சந்தோஷப்பட வைக்கிறதுக்காக நம்ம அந்த பிறந்தநாள் விழாவுக்கு போக தான் போகிறோம். அதே சமயம் அத்தை பேரில் ஒரு அன்னதானமுமே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பாண்டியன் பேசுனதை பார்த்ததுமே நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, பயங்கர சந்தோஷப்படுறாங்க. சரிங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க, போயிட்டு அம்மாவுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு அன்னதானமும் போட்டுட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதே சமயம் கோமதி கிட்ட இங்கே நம்ம செந்தில் வந்து குடித்த விஷயம், நம்ம மீனா அழுத விஷயம், போயிட்டு ஆஃபீஸில் நம்ம பாண்டியன் வந்து செந்தில் அடித்த விஷயம், செந்தில் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாவட்டாக பேசின விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இங்கே நம்ம கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காகங்க இந்த செந்தில் தனி கொடுத்தனும் போயிருப்பான்? பாவம் மீனா நம்மளை விட்டு பிரிஞ்சு அவள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கோமதி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இப்போ வரைக்குமே அதை அந்த பிள்ளையால் ஏற்றுக்கவே முடியல போல். கூட்டு குடும்பத்தில் இருக்கணும்ன்ட்டு அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆசை. இந்த செந்தில் வந்து உதவாத வேலையை செஞ்சு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் தனியாக விட்டுட்டான். அந்த 12 மணிக்கு நைட்டு வந்தால் எந்த பொண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருப்பா? யாரும் தெரியாத இடம், யாரையுமே தெரியாது, இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்க்க மாட்டானா? தனியாக விட்டுட்டு ஊர் சுற்றுறதுக்கு போயிருக்கான், குடிச்சிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையா? தனி கொடுத்துடும் போகிறேன்னு சொல்லிட்டு வீராப்பா போனவன் பொழைச்சி காட்டணும்ல. இதெல்லாம் என்ன தான் சி அசிங்கண்டா அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு சைடு நம்ம மீனா வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அத்தையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக நம்ம கோமதியுமே மீனா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி, மீனா எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை இப்போ தான் அத்தை உங்களை நான் நினச்சேன், உங்களுக்கு 100 ஆயுசு அத்தை, உண்மையாகவே உங்கள் நினப்பாவே தான் அத்தை எனக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கும் தான் மீனா, நீ இல்லாமல் இந்த வீடே வெறிச்சோடி போயிருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா, நீ ஏதாவது ஒரு இதில் வந்து திரும்பி வந்துட மாட்டியான்னு சொல்லிட்டு மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனாவுமே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அத்தை, மிஸ் யூ அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் தாண்டி, நீ இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மீனா,
அதுவும் இல்லாமல் நீ போயிட்டதுக்கப்புறம் மீனா மீனான்னு சொல்லிட்டு என்னையும் மறந்து உன் பேரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் மீனா அந்த வீட்டில் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு உன் ஞாபகமாகவே இருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம மீனாவுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அத்தை, எல்லாம் மாறி நான் திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டேனான்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு அத்தை. நாலு சவத்தவே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூட்டு குடும்பமாக வாழணும், நிறைய ஆட்களோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா. சின்ன வயசுலேருந்தே நான் தனிமையாகவும் வளர்ந்துட்டேன். அந்த விதமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செந்தில கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன் அத்தை. இந்த வாழ்க்கை எப்போவுமே என் வாழ்க்கை அதாவது லைஃப் ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அத்தை. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. எனக்கு மனசுக்கே வருத்தமாக இருக்கு அத்தை. நம்ம வீட்டுக்கே வந்துடலான்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. வர முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அத்தை. உங்கள் பையனுக்கு அதெல்லாம் என்னைக்கு தான் புரியுமே தெரியல. சுதந்திரமாக வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தனி கொடுத்தனத்துக்கு வந்துட்டாங்க. இப்படி இனிமே எம்புட்டெல்லாம் கஷ்டத்தை நான் அனுபவிப்போனோ உங்களை பிரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது கோமதி இருந்துட்டு, சரி மீனா, நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம